இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர் மிகவும் மோசமான சீசனாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அமைந்திருக்கிறது. 9 போட்டிகளில் விளையாடி உள்ள சென்னை தற்பொழுது தனது 7வது தோல்வியை பதிவு செய்திருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று மீண்டும் தோல்வியடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். இன்றைய மேட்ச்ல சிஎஸ்கே உடைய ஆட்டம் எந்த விதத்தில் மோசமாக அமைந்திருந்தது? இந்த தோல்விக்கான காரணம் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடப்பு ஐபிஎல் தொடரில் 9வது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் வாய்ப்பை ஏறக்குறைய இழந்திருக்கிறது. இதன் மூலம் இந்த தொடரிலிருந்து சென்னை அணி ஏறக்குறைய வெளியேறும் அபாயத்திலும் இருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற லீக் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. இந்த போட்டியில் ஹைதராபாத் அணி டாஸ் வென்று முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. இதன்படி தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி ஒரு தடுமாற்றத்துடன் ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. டெவால் பூரிஸ் மட்டுமே ஒரு சிறப்பாக விளையாடி ரன் சேர்த்தார். மற்ற வீரர்கள் பெரிதளவு முன்பு போல பங்களிக்காத சூழலால் 19.5 ஓவரில் 150 ரன்கள் எடுத்து 154 ரன்கள் எடுத்து சென்னை அணி ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து 155 ரன்கள் என்ற எளிதான இலக்கை நோக்கி ஹைதராபாத் அணி விளையாடியது. என்றாலும் அந்த அணியும் ஆரம்பத்தில் சில விக்கெட்டுகளை இழந்து திறமறியது. ஒரு கட்டத்தில் போட்டி இருதரப்புக்கும் மாறி மாறி சென்ற சூழலில் இறுதி கட்டத்தில் கவிந்து மெண்டிஸ் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைத்து அந்த அணியை தற்போது 18.4 ஓவர்கள் 5 விக்கெட் இழப்புக்கு 150 ரன்கள் எடுத்து வெற்றி பெற வைத்துள்ளனர். இதன் மூலம் இந்த போட்டியில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. போட்டியில் டியூ சாதகமாக இருந்தால் ஹைதராபாத் அணிக்கு அது சாதகமாக அமைந்தது. இத்தகைய சூழல் இந்த போட்டியில் தோல்வியடைந்த சென்னை அணிக்கு இது 7வது தோல்வியாகவும் நடப்பு ஐபிஎல் தொடரில் அமைந்திருக்கிறது. இதுவரை 9 போட்டிகள் விளையாடியுள்ள சென்னை அணி 2 போட்டிகள் மட்டுமே வென்றுள்ளது. 7 போட்டிகள் தோல்வி அடைந்துள்ளது. இதனால் பிளே ஆஃப் வாய்ப்பும் ஏறக்குறைய சென்னை அணி இழந்திருக்கிறது. எஞ்சி வரும் 5 போட்டிகள் சென்னை அணி வென்றாலும் பிளே ஆஃப் வாய்ப்புக்கு தகுதி பெறுவது மிகவும் கடினமாகி இருக்கிறது. ஏறக்குறைய இந்த சீசனை விட்டு சென்னை அணி வெளியேறிவிட்டது என்றே கூறலாம். நன்றி பாலாஜி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.